Hello students, welcome to grade 6 social science. இந்த வீடியோல நம்ம geography unit 2 land and oceans லெசனோட part 3 வீடியோ பார்க்க போறோம். ஓகே, லாஸ்ட் part 2ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ரீகால் பண்ணுவோமாப்பா? செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பத்தி பார்த்தோம், மவுண்டைன்ஸ் பத்தி பார்த்தோம், எந்த கண்ட்ரியில் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தென் பிளாட்டியூஸ் பற்றி பார்த்தோம். பென்னன்சூலார் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிளெயின்ஸ் பற்றி பார்த்தோம். தென் மவுண்டைன்ஸை எப்படி கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். Third order landforms are formed on mountains, plateaus and plains mainly by erosional and depositional activities of rivers, glaciers, winds and waves. Okay, third order landforms உருவாகிறதுக்கு வந்துட்டு எதுல இருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்டைன், பிளாட்டியூஸ், பிளெயின்ஸ்ல இருந்து தான் உருவாகுது. எப்படி அது உருவாகிறதுக்கு எதெல்லாம் காரணமா இருக்குன்னு பார்க்கும்போது ரிவர்ஸ், கிளேஷியர்ஸ், விண்ட் அண்ட் வேவ்ஸ். ஓகே, முக்கியமாக என்னதுப்பா எரோஷனல் அண்ட் டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ். சரியா? ஓகே, இதனால தான் என்ன சொல்கிறாங்க தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? பீச், வேலி, தென் சாண்டியூன். ஓகே, என்னென்ன பார்த்தோம்? சாண்டியூன், வேலி அண்ட் பீச். ஓகே, இப்போ பீச் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். ஓகே, அதே மாதிரி வேலி, சாண்டியூன் இதெல்லாமும் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னாப்பா எரோஷனல் அண்ட் டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம் வாங்க. எரோஷனல் அண்ட் டெபாசிஷன். ஓகே, எரோஷன் அண்ட் டெபாசிஷன். ஓகே, வெதரிங். வெதரிங் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குப்பா. வெதரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து சீசனல் சேஞ்சஸ் நடக்குது. சில நேரம் மழை பெய்யுது, சில நேரம் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது இல்லையா? அப்படி வந்து அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ராக்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, சின்ன சின்னதாக பார்ட்டிகிள்ஸாவோ இல்லை ஒரு மீடியம் சைஸாவோ பிரேக் ஆக ஆரம்பிக்கும். அப்படி பிரேக் ஆகிறது அந்த ரெயின். ஓகே, ரெயின் இல்லாட்டி விண்ட் இல்லாட்டி சி வேவ்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா அந்த சின்ன சின்ன பார்ட்டிகிள் எல்லாம் அடிச்சுட்டு போய் இன்னொரு இடத்துல டெபாசிட் பண்ணும். அதுதான் என்ன சொல்கிறோம் எரோஷன் அண்ட் டெபாசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ராக்ஸ் பிரேக் டவுன் ஆகுது. ஓகே, எதனால? கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால பிரேக் டவுன் ஆகுது. அந்த பிரேக் டவுன் ஆன ராக்ஸ் வந்துட்டு விண்ட், வாட்டர், தென் வேவ்ஸ், ரெயின் இது மாதிரினால வந்துட்டு என்ன ஆகுது அடிச்சுட்டு போகப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல டெபாசிட் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் எரோஷன் அண்ட் டெபாசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, தென் பீச். பீச் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு சின்ன டயக்ராமில் நம்ம பார்க்கலாம்ப்பா. ஓகே, என்ன ஆகும்ப்பா பீச்சில் என்ன பார்ப்போம் நம்ம அலை வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்படி வரும்போது அது என்ன பண்ணும், அது வந்து நிறைய பார்ட்டிகிள்ஸை வந்து எடுத்துகிட்டு வரும். அந்த தண்ணியில் நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். அப்படி அது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எடுத்துகிட்டு வந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் ஒரு ஏரியாவில் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சு ஒரு லேண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பீச். ஓகே, ஒரு சர்டன் லேண்ட் பொசிஷன் வந்து அந்த இடத்துல சர்டன் லேண்ட் வந்துட்டு அந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பீச் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த டயக்ராமில் பாருங்களேன் 2 டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்வாஷ் அண்ட் பேக்வாஷ். ஓகே, ஸ்வாஷ் அப்படிங்கிறது வந்து வேகமாக அலை வர்றது, மூவ் வித் ஸ்பிளாஷிங் சவுண்ட். ஓகே, பேக்வாஷ் அப்படிங்கிறது வந்து ரிவர்சிங் த ஃப்ளோ, திரும்ப போகிற மாதிரி இருக்குல்ல, வேகமாக வரும் அப்படி டக்குன்னு உள்ளக்க போகிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் பேக் வாஷ் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி வரும்போது அந்த இடத்துல மெட்டீரியல் டெபாசிஷன் நடக்குது. ஸோ அதனால என்ன ஆகுது ஒரு லேண்ட் ஏரியா மாதிரி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் என்ன சொல்கிறோம் பீச். ஓகே, தென் வேலி. ஓகே, வேலியில் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாப்பா ரிவர் வந்து போய்கிட்டே இருக்கு இல்லையா? ரிவர் வந்து போய்கிட்டே இருக்கு. அப்போ அதோட வழியில் வந்துட்டு ஏதாவது ஒரு மலையோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த இடத்துல அந்த தண்ணி பட்டு அங்கே இருக்கிற அந்த ராக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எப்படி ஆக ஆரம்பிக்கும், செதைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டிஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஆகும் ஒரு வி ஷேப்டு ஃபார்மிங். ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்குள்ளே வந்துட்டு அந்த தண்ணி வந்து தட்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருக்க ராக்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வே மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதனால தான் என்ன ஆகுது வேலிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? ஓகே, வெர்டிக்கல் எரோஷன், வெதரிங்னா என்னது
கொஞ்சம் கொஞ்சமா வந்து எரோட் ஆக ஆரம்பிக்குது இல்லையா? அததான் வெதரிங்ன்னு சொல்றாங்க. தென் ஒரு மூவ்மெண்ட் நடக்கும். அதுலேருந்து தான் வேலிஸ் ஃபார்ம் ஆகுது. தென் சாண்ட் டியூன்ஸ். சாண்ட் டியூன்ஸ் வந்துட்டு மெயின் ரீசன் எதுன்னு பார்த்தோம்னா, விண்டு தான்ப்பா. விண்டு வந்து நெறைய இடத்துலேருந்து அப்படியே விண்ட் வந்து என்ன ஆகும், நெறைய சாண்ட் பார்ட்டிகிள்ஸ வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணி வைக்கும். சரியா? அததான் இங்க வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல சால்டேஷன் அப்படின்னா என்னன்னா, நியூ அ அ நியூ புதுசா வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கிற வேர்ட் தான் என்னது சால்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பைலிங் அப்டின்னா ஒரு ஒரு லேயர் ஆஃப் சாண்டா வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் விண்டு வரப்பெல்லாம். ஸோ இதனால ஃபார்ம் ஆகுறது தான் என்னதுப்பா சாண்ட் டியூன்ஸ். ஓகே, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, மணற்குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க புக்ல இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஓகே, ஒரு ஹையோட திங்கிங் ஸ்கில்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். When you are walking on the Marina Beach in Chennai, which order of landform are you on? ஓகே, நம்ம வந்து மெரினா பீச் வந்து எந்த ஆர்டர் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்னு கேட்குறாங்க. தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். ஏன்னா அது பீச் இல்லையா? நம்ம பீச் இங்கே என்ன பார்க்குறோம், தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்மில் தானே பார்க்குறோம். ஸோ மெரினா பீச் வந்து என்னது, எல்லா பீச்சுமே என்னதுப்பா, தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். ஓகே, அப்புறம் ஓஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஓஷன்ஸ். தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் முடிச்சாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஓஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, நம்ம வந்து ஸ்பேஸ்ல இருந்தோ இல்லை நம்ம வந்து நிறைய எர்த் இமேஜஸ் பார்த்துருப்போம்ல, அது எல்லாமே எப்படிப்பா இருக்கு, எர்த்து ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? ஏன் ப்ளூ கலர்ல இருக்கு? பிகாஸ் 2/3 ஆஃப் தி எர்த் இஸ் கவர்ட் பை வாட்டர். ஓகே, அதனால தான் வந்து எர்த் லுக்ஸ் ப்ளூ கலர். ஓகே, எர்த் வந்து அதனால தான் வந்து நமக்கு ப்ளூ கலர்ல தெரியுது. சரியா? ஓகே, 2/3 ஆஃப் தி எர்த் இஸ் கவர்ட் பை வாட்டர். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? 71% வாட்டர் இருக்கனால தான் என்ன தெரியுது, அதை தான் 2/3ன்னு சொல்றாங்க இங்க. 3ல 2 பங்கு வந்து தண்ணி தான் இருக்கு. அதனால தான் இப்படி இருக்கு, நம்மளோட எர்த் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. சரியா? ஓகே. The water is found in oceans and sea. ஓகே, அந்த வாட்டர் பாடிஸ்ல நம்ம எதுலலாம் பார்க்குறோம், ஓஷன்ஸ்லையும் சீலையும் பார்க்குறோம் இல்லையா? ஓகே, ஓஷனுக்கும் சீக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓஷன்ஸ் ஆர் வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ரொம்ப பெருசா லார்ஜா இருக்கும். அதுதான் என்ன சொல்றோம், விரிஞ்சு இருக்கும். அதான் என்னது, ஓஷன்ஸ். ஆனா சி எப்படி இருக்கும்னாப்பா, வாட்டர் பாடிஸ் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி என்க்ளோஸ்டு பை லேண்ட். ஓகே, கொஞ்சம் பகுதி வந்து லேண்டால ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கும். அதான் என்னது, சி. ஓகே, ஏரியா ஆஃப் ஓஷன் பார்க்கலாம். உங்க புக்ல இருக்கு, ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க பாருங்க. ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. பசிபிக் ஓஷன் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுது, 47%. அட்லாண்டிக் ஓஷன் 23%, இந்தியன் ஓஷன் 20%, சதர்ன் ஓஷன் 6%, ஆர்டிக் ஓஷன் 4%. இது நல்லா படிச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? ஓகே ஓகே, வாட் டிஃபைன்ஸ் எ சி. சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். In terms of geography, seas are smaller than oceans. Okay, seas are smaller than oceans and are usually located where the land and ocean meet. எங்க இருக்கும், எந்த இடத்துல ஓஷனும் லேண்டும் மீட் ஆகுதோ அதை நம்ம என்ன சொல்றோம், sea அப்படின்னு சொல்றோம். Typically, the seas are partially enclosed by land. Okay, partially or fully enclosed by land. Sea are found on the margins of oceans. ஓஷனோட மார்ஜின்ல இருக்கிறது என்னது, seas அப்படின்னு சொல்றோம். ஓகே ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஓஷன் பசிபிக் ஓஷன். சரியா? பசிபிக் ஓஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகே அப்பா, largest and deepest ocean. Okay, Pacific Ocean is the largest and deepest ocean. Covers about 1/3 of the Earth's total area. Okay, 1/3 என்னது இருக்கான், Pacific Ocean தான் இருக்கான். Spreads for about 168.72 million square kilometer. இவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணிருக்கு. எவ்வளோ, 168.72 million square kilometer. ஓகே ஓகே, இதை சுற்றி எந்தெந்த காண்டினென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இட் இஸ் பவுண்டட் பை ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா இன் த வெஸ்ட். ஓகே, ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா இன் த வெஸ்ட், நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இன் த ஈஸ்ட். ஓகே, பசிபிக் ஓஷனை சுற்றி இருக்கு. is bounded by Asia and Australia. Okay, அதே தான் சொல்லியிருக்காங்க. Asia and Australia in its west, North America and South America in its east. Then
It stretches from the Arctic Ocean in the north to Southern Ocean in the south. Okay, Arctic Ocean in the northல இருந்து Southern Ocean in the south வரைக்குமே வந்துட்டு stretch ஆயிருக்கு Pacific Ocean அப்படின்னு சொல்றாங்க. சரியாப்பா? ஓகே. Do you know பார்க்க போறோம்ப்பா. ஓகே, இந்த do you know வந்துட்டு உங்க புக்ல வந்து ஆக்சுவலா இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட். ஓகே, மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் எவ்வளோ? 8848 மீட்டர். சரியா? ஓகே, இதுல இதுல என்ன வருது அப்படின்னா மரியானா ட்ரென்ச் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. சரியாப்பா? மரியானா ட்ரென்ச். மரியானா ட்ரென்ச் அப்படின்றது என்னன்னா டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பசிபிக் ஓஷன். மரியானா ட்ரென்ச்ன்றது என்னது? டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பசிபிக் ஓஷன். அது எவ்வளோ மீட்டரை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 11,000 மீட்டர் கிட்ட கவர் பண்ணியிருக்கு. ஓகே, அதோட டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து 11,000 மீட்டர். இப்போ நம்ம மவுண்ட் எவரெஸ்டே கொண்டு வந்து இந்த டீப்பஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து 2,000 மீட்டர் வந்து இன்னும் வந்து வாட்டர் தான் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மவுண்ட் எவரெஸ்டே உள்ளக்க மூழ்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உங்களுக்கு ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் இதுதான் இருக்குது. சரியா? the depth in meters from the mean sea level is denoted as m. ஓகே, அந்த டெப்த் நம்ம எப்படி சொல்றோம்? மீட்டர்ல கால்குலேட் பண்றோம். ஸோ m அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகே 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 இதுக்கப்புறம் நம்ம ஒரு வேர்ட் தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஏன்னா இது வந்து நிறைய இனிமே வர ஆரம்பிக்குது. ஸ்ட்ரைட். ஓகே, ஸ்ட்ரைட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா நேரோ பேசேஜ் ஆஃப் வாட்டர் கனெக்டிங் டூ சீஸ். ஓகே, நேரோ பேசேஜ் ஆஃப் வாட்டர் கனெக்டிங் டூ சீஸ் ஆர் டூ அதர் லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ரெண்டு பெரிய லார்ஜ் ஏரியா ஆஃப் வாட்டரை கனெக்ட் பண்ணுறது என்ன சொல்கிறோம்? ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஃபர்தராக இந்த வேர்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே ஓகே பேரிங் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. ஓகே, திஸ் ஓஷன் ஷேப் இஸ் ரஃப்லி ட்ரையாங்குலர். ஓகே, இந்தியன் ஓஷனோட ஷேப் எப்படியா? ரஃப்லி ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கான். வித் இட்ஸ் அப்பெக்ஸ். அப்பெக்ஸ்னா டாப் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் அர்த்தம். Apex in the north at the Bering Strait, which connects the Pacific Ocean with Arctic Ocean. Okay, சரியா? இந்த அபெக்ஸ் பாயிண்ட் வந்துட்டு ஆர்டிக் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் வந்துட்டு இணைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சரியாப்பா? என்னது? பேரிங் ஸ்ட்ரைட். ஓகே, தென் பெரிங் சி, சைனா சி, Sea of Japan, Tasman Sea and the Philippine Sea are some of the marginal seas of Pacific Ocean. Okay, இதெல்லாம் என்னதான்? Marginal seas. Okay, marginal seasனா என்னதுப்பா? Marginal seasனா அந்த எல்லையோர கடற்பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லேண்ட் ஏரியா வந்துரும்ல, அதை தான் என்ன சொல்றோம்? மார்ஜினல் சீஸ் அப்படின்னு சொல்றோம். சரியாப்பா? ஓகே, என்னென்ன சீஸ்? பெரிங் சி, சைனா சி, Sea of Japan, Tasman Sea, then Philippine Sea. Okay, இதெல்லாம் வந்து marginal seas of Pacific Ocean. Okay, next இங்க இருக்க ஐலாண்ட்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து இதெல்லாம் வந்துட்டு அங்க இருக்க ஐலாண்ட்ஸ். ஐலாண்ட்னா என்னதுப்பா? a piece of land surrounded by water. ஓகே, சின்ன லேண்ட் அதை சுற்றி வாட்டர் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? நம்ம ஐலாண்ட் சொல்லுவோம். என்னென்ன ஐலாண்ட்லாம் இருக்கான்? இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய் அண்ட் நியூசிலாண்ட்லாம் வந்துட்டு பசிபிக் ஓஷனை வந்து சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, தென் த டீப்பஸ்ட் பாயிண்ட், அதை நான் முதலே சொன்னல மரியானா ட்ரென்ச். அதுக்குள்ளே வந்து நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டை வச்சா இன்னும் வந்துட்டு 2,000 மீட்டர் ஆஃப் வாட்டர் தான் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து மூழ்கிரும் அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான் வந்துட்டு டீப்பஸ்ட் பாயிண்டாக இருக்குது. எதுக்கு? பசிபிக் ஓஷனுக்கு. ஓகே, மரியானா ட்ரென்ச். ஓகே, a chain of volcano is located around the Pacific Ocean. பசிபிக் ஓஷனை சுற்றி நிறைய வல்கேனோஸ் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, என்ன சொல்கிறோம்? பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்னொரு ஒரு டூ யூ நோ பார்க்க போகிறோம்ப்பா. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, அதாவது அந்த பசிபிக் அப்படிங்கிற நேம் இருக்கு இல்லையா, அதை யார் வந்து இந்த ஓஷனுக்கு வச்சா அப்படின்னு பார்த்தோன்னா இவர் தான் வச்சிருக்காரு. யாருன்னா ஸ்பானிஷ் நேவிகேட்டர். ஓகே, ஸ்பானிஷ் நேவிகேட்டர் பெர்டினாண்ட்
மெக்கல்லன். ஓகே. பெர்டினான் மெக்கல்லன். இவர் தான் வந்துட்டு பசிபிக் அப்படிங்கிற நேம் வந்து வச்சிருக்காரு. ஓகே. சரியா? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காம் ஆர் ட்ராங்குவல். ஓகே. காம் அப்படின்னு என்னதுப்பா? அமைதி அப்படிங்கிறது தான் இதுக்குரிய அர்த்தம். சரியா? ஓகே. சம்மரி பார்க்கலாம். என்னெல்லாம் பார்த்தோம்? தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பத்தி பார்த்தோம். எரோஷன் அண்ட் டெபாசிஷன்னா என்னன்னு பார்த்தோம். வேலிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, பீச் எப்படி ஃபார்ம் ஆகுது, சாண்ட் டியூன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். தென் ஓஷன்ஸ். ஓஷன்ஸ்ல பசிபிக் ஓஷன், ஏரியா ஆஃப் ஓஷன் பார்த்தோம். வாட் டிஃபைன்ஸ் எ சி. சீக்கும் ஓஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம். பசிபிக் ஓஷன் பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல வந்து ஸ்ட்ரைட் பார்த்தோம். தென் என்ன பார்த்தோம்? ட்ரென்ச் பார்த்தோம். ஓகேயா? சரி. ஓகே. உங்களுக்கான ஹோம்வொர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். சரியா? Distinguish between an ocean and a sea. Give the important features of Pacific Ocean. Write down the importance of ocean. ஓகே. தென் ஒரு மேப். ஓகே. உங்களுக்கு நான் மேப்பும் ஸ்டடி மெட்டீரியல்ல போட்டு தான் குடுத்துருக்கேன். அதுல இருக்க கான்டினென்ட்ஸ், மவுண்டன் ரேஞ்சஸ்லாம் எனக்கு மார்க் பண்ணி நீங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேயா? இதெல்லாம் நீங்க பண்ணணும். ஓகேயாப்பா? இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு டெஸ்ட் அப்ப ஈஸியா இருக்கும். சரியா? இந்த வீடியோக்கான கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு வரும். அதையும் மறக்காம ஃபில் பண்ணுங்க. Thank you.